இதில் ஒரு குட்டி முருகனை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறாருண்டு. அருபமும் உருவமாகி அனாதி ஆலயத்திலே இன்று சட்ட திதியிலே பிரதம தொடங்கி 6வது நாள் பார்த்தீங்கன்னா இன்றைதான் சூரபத்மன் அழிக்கப்படும் நாள். நாளாக வேலாயுதமாகிய கடவுளை செலுத்தி சூரபன்மன் பாருங்கோ இந்த பூமியிலே வட்டாக்கல் எல்லாம் ஆலயத்துக்கு போயிடும் சூரன்போர் பார்க்குறதுக்கு. தாய்த்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் சூரன்போர், அதைத்தான் காலையாக பதிவேற்ற வந்திருக்கிறோம். காலையை முழுமையாக பாருங்க. முருகன் தரிசனம் அனைவரும் கிடைக்கணும் என்று ஒன்று இந்த காலையை பிரார்த்திக்கிறேன். யாரும் சலங்கு பிரசாதம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்கள் ஆதரவு தாங்க. காலையை திறந்து பார்ப்போம் எப்படி சூரன்போர் நடக்குதுன்றது. இதில் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாக சன்னதி முருகப்பெருமானுக்கு போய்கொண்டிருக்கிறோம். கையில் வரங்க மயில் ரகங்களோட. அனைவருக்கும் இளநீ இதில் வழங்கி வைக்கப்படுது. சூரன்போரை பார்க்குறதுக்கு எவ்வளோ பக்தர்கள் வந்து அந்த சூரன்போரை காவல் காத்து கொண்டு வைக்க முடியும் சூரன்போரை பார்ப்பதற்காக. இன்னைக்கு இருந்து கந்தசஷ்டி படித்து கொண்டிருக்கிறோம் பக்தர்கள். ஆயத்த மணி அடிக்கப்படுகிறது. எண்ணிதியின் தருவான் ஆற்றங்கரையான் சன்னதியானுடைய இந்த சூரபன்ம உற்சவத்தினுடைய இன்றைய சட்ட திதியிலே எல்லாம் வல்ல அருமுகப் பெருமான் சூரபன்மன் இந்த சயந்தகுமாரன் முதலாக சொல்கின்றதாகிய தேவர்களை எல்லாம் சிறைகளை விட்டு அவர்கள் நீண்ட காலமாகவே எவ்வளவோ யுக காலமாகவே சிறையிலிருந்து வருந்த இந்திரன் சுவர்க்கச் செல்வ அரசனாகிய இந்திரன் சென்று இங்கே சிவபெருமானிடத்தில் முறையிட்ட பொழுது சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்தும் அருபமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாயி பிரமமாய் நின்ற ஜோதி விளம்பதோர் மேனியாகி கருணகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே அங்கு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. இவ்வாறாகவே தேவர்கள் போய் முறையிட்ட பொழுது சிவபெருமான் தன்னுடையதாகிய நெற்றிக்கண்ணிலே இருந்து 6 தீப்பொறிகளிலிருந்தும்
அறுமுகப் பெருமானாக மிருகவேட் பெருமான் தோன்றி இந்த ஜெயந்தகுமாரன் முதலாகச் சொல்கின்றதாகிய தேவர்களையெல்லாம் சிறையிலே மீட்டு சூரவன்மன் முதலாகச் சொல்கின்றதாகிய அவனங்களையெல்லாம் அழித்து இவர்களுக்கு இழந்ததாகிய சுவர்க்கச் செல்வங்கள் எல்லாம் மீண்டு அழித்து ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்றை கூறு செய்தறிவியல் வாழ்க சுக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மைய வாழ்க யானதன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க ஈர் அடியறில்லை என்று கட்சியை பற்றி வாத்தியாக கூறியது. ஆறிரு தடந்தோள் 12 திருப்புயங்களும் நெடுவுளி காலம் வாழுக அறுமுகம் வாழ்க ஈசானம் தற்புருஷம் மகோரம் வாமதேவம் சத்தியோதாதம் அதோமுகம் என்கின்றதாகிய 6 திருமுகங்களும் வாழ்க வெற்றை கூறு செய்தறிவியல் வாழ்க பிரபஞ்சமலையோடு தாரகாசூரனை பிளந்ததாகிய வேலாயுதமாகிய கடவுளன் நெடுவுளி காலம் வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க திவையானி அம்மையாரும் நெடுவுளி காலம் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கஜீர் அடியறிந்த மாறுபாடு இல்லாது விளங்குகின்றதாகிய வள்ளிநாயகியாரும் வாழுக வாழ்கஜீர் அடியறிந்த சிறந்து விளங்குகின்றதாகிய அடியவர்கள் எல்லாம் நெடுகுழி காலம் வாழுக என்று இந்த கந்தபுராணத்திலே இந்த சூரபன்மனுடைய பதத்துக்கு பெருமான் கூறியிருக்கின்றார் கட்சியப்பட்டிருக்கிறார். இந்த எல்லாம் வல்ல சன்னதியானுடைய ஆலயத்திலே இன்று சட்டு திதியிலே பிரதம தொடங்கி சட்டு ஈராக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய இறுதி நாளாகிய சட்டு திதியிலே சூரசங்காரம் இடம்பெறுகின்றது. சூரன் வந்து 1008 அண்டங்கள் ஒரு குடையின் கீழே ஏக சக்கரத்தில் இருந்து அரசாட்சியதவனை இன்று முருகப்பெருமான் தன்னுடையதாகிய 6 நாட்கள் கடுமையாக யுத்தம் நடக்கின்றது. இன்று 6வது நாளாக வேலாயுதமாகிய கடவுளை செலுத்தி சூரபன்மன் பாருங்கோ இந்த பூமியிலே எத்தனையோ வடிவங்களை எல்லாம் எடுத்தான். ஆனால் கடைசியாக சொல்றான் என்னென்றால் முருகப்பெருமான் தன்னுடைய பரமேஸ்வர வடிவத்தை கொள்கிறார். இந்த பரமேஸ்வர வடிவத்திலே கூறிமற்றினையதன்மை புறகடல் உலகந்திக்கு மாறிலா புவன மண்டம் வானவர் உயிர்கள் யாவும் ஆறுமாமுகத்து வள்ளல் மேனில் அமைந்ததன்றி வேறிலை என்ன ஆங்கோர் வியன் பெரு வடிவம் கொண்டான். இந்த சூரபன்மனுடைய கண்ணுக்கு முன்னாலே இந்த வியக்கத்தகுந்ததாகி இந்த பரமேஸ்வர வடிவத்தை பெருமான். அப்ப சூரபன்மன் இந்த பரமேஸ்வர வடிவத்தை கண்டதும் என்னென்று சொல்றான் பாருங்க. கோலமா மையதன்னிற் குலவிய குமரன் தன்னை பாலனும் இருந்தேன் என்னார் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையன் தனக்கு மேனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாக இருந்த மூர்த்தி என்று சொல்றான். இப்ப பாருங்கோ சூரவண்ணன் சொல்லுறான் முருகனை பார்த்து கோலமா மையதன் குலவிய குமரன் தன்னை அழகிய மயில்வாகனத்தின் கண்ணே ஆரோகணி தருளியவராகிய குமரவேட் பெருமான பாலனென்று இருந்தேன் யான் இந்நாள் வரையிலும் ஒரு சிறு பாலகன் என்றே எண்ணி இருந்தேன். மாலையன் தனக்கு மேனை வானவர் தமக்கும் நாராயண கடவுள் பிரமதேவன் முதலாக சொல்கின்றதாகிய இவர்களுக்கும் மூல காரணமாயிருந்த மூர்த்தியும் மூர்த்தியம் மூல காரண வஸ்துவாக இருந்த மூர்த்தி இப்பரமேஸ்வர மூர்த்தியாகிய சிவன் என்று கூறுவார். அத்தகையதாகிய பெருமான் இந்த சகல செல்வங்களையும் இழந்து இந்த ஜெயந்தகுமாரன் முதலாகிய தேவர்களை எல்லாம் சிறையில் மீட்டு இந்த சூரபன்மனை சட்டு திதியிலே சங்காரம் செய்து. ஆனால் சூரபன்மன் அழியவில்லை. சூரன் பதுமன் என்கின்ற இருகூறாக பிளந்தது. இதிலே வந்து சூரன் என்பவன் மயிலாகவும் பதுமன் என்பவன் கோழியாக. அப்ப இப்பொழுது சங்காரம் செய்து சூரபன்மனை சூரனாகிய மயில் முருகப்பெருமானை சுமந்தும் கொடியாகிய பதுமன் கோழியாக நின்றும் அண்டங்கள் எல்லாம் வழிபட என்று கூறுகின்றார். ஆகவே இந்த 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 எண்ணதியின் தருகின்ற இந்த சன்னதியானுடைய நிகழ்விலே எம்பெருமான் சூரசங்காரம். ஆகவே இந்த கந்த சக்தி விரதமானது இந்த குறிக்கோளை வைத்துத்தான் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும். 6வது நாள் பார்த்தீங்கன்னா இன்றைதான் சூரபத்மன் அழிக்கப்படும் நாள்.
இப்போ சூரபத்மனை இதில் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். மினித்தான் சூரசங்காரம் நடக்க போகிறது. இதில் ஒரு குட்டி முருகனை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறாருண்டு. செல்வச்சனாய ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்வை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது திருச்செந்தூர் ஆலயத்திலே சூரம்போர் நிகழ்ந்தது. அதன் பின்னர் அங்கே அந்த சூரம்போரை கண்டு தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ அதே போன்று ஈழத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரோடு இருக்கக்கூடிய செல்வச்சனதி ஆலயத்திலும் பார்த்து அதை தரிசிப்பது மிக சிறப்பான ஒரு விடயமாக சொல்லப்படுகின்றது. என்று சொன்னால் கந்தபுராண காலத்திலே சூரபத்மனிடம் தூது சென்ற வீரபாகு தேவர் இந்த பகுதிக்கு வந்து இடைப்பாறியதாகவும் அந்த நேரத்திலே முருகனை வைத்து வழிபட்ட இடமாக இருந்த கொண்டம இருந்ததாகவும் அதனால் அதற்கு பின்னர் தான் இந்த ஆலயம் உருவானதாகவும் கந்தபுராணத்தில் ஒரு கதை இருக்கின்றது. அவ்வாறான சிறப்புமிக்க ஒரு ஆலயத்திலே சூரன்போர் பார்ப்பது என்பதும் இங்கே வந்து முருகனை தரிசிப்பது என்பதும் இங்கே இருந்து கந்தசஷ்டி விரதத்தை பிடிப்பது என்பதும் மேற்கொள்வது என்பதும் மிக சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த சூரன்போரை கண்டு தரிசிக்கக்கூடிய நீங்களும் ஒரு தோற்று வைப்பவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே சுவாமி உள்வீதி சுற்றி இப்போ வெளி வீதி சூரசங்காரம் செய்ததற்காக வந்திருக்கிறார்.
இந்த தம்பிக்கு ஒரு பெரிய சந்தேகம், இந்த வாழால் இப்போ சூரன் வந்து வெட்டு வராமண்டு தேப்பனிடம் கேட்குறார். ஆடி ஆட்டத்துக்கு முருகன் அவரை அடக்கி விட்டார். சூரபத்மனை அழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ செவல மயிலுமா மாறி தனது வாகனங்களாக முருகப்பெருமான் அபகரிச்சிருக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்கள்.